கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கூட தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. இந்த நாளிலும் கூட பரிசுத்த தகப்பன் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன மூலமாய் பேசுகிற வார்த்தை, இந்த தீர்க்கதரிசிகளோட வெளிப்பட்ட வார்த்தை இந்த நாளில் கூட உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், நான் மறு உத்தரவு கொடுப்பேன்கிறார். நீ சத்தமிடுவாய், நான் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவேன்கிறார். ஆண்டவர் கேள்வி அவருக்கு கொடுத்து அவரே பதில் கொடுக்கிறார் பாருங்க. நீ கூப்பிடுவாய், நீ கூப்பிடுவாய், நான் மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லுகிறார். நீ சத்தமிடுவாய், நான் இருக்கிறேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன்னிடத்திலிருந்து நான் அகற்றுவேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த தகப்பன், நம்ம உபவாசிக்கிறோம், நம் சரீரம் ஆவி ஆத்மா சரீரத்துல ஒடுக்கி தேவ சமூகத்துல நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோம். ஆனா அந்த உபவாச ஜபத்துல தேவன் சொல்லுகிறார், எனக்கு அந்த உபவாசம் நாம் ஒரு நேரம் உபவாசித்து நம்ம சாப்பிடாதபடி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம ஒவ்வொரு பிள்ளைங்க கர்த்தருடைய பிள்ளைங்க 21 நாள் இருப்பாங்க, 3 நாள் இருப்பாங்க, 7 நாள் இருப்பாங்க. அப்படி உபவாசிக்கும் பொழுது ஆண்டவரோட சமூகத்துல நெருங்கி 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 தேவ சமூகத்துல அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுக்கு நடக்கும்படி தேவ சமூகத்துல விண்ணப்பம் செய்து கூப்பிடுவாங்க. அது ஆவியானவர் சொல்ற, நீ உன்னோட சத்தத்தை அடக்காத, சத்தமிட்டு கூப்பிடு என்று சொல்லுகிறார். ஆனாலும் உபவாசம் எதுல ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு, எதுல அவர் நம்ம மறு உத்தரவு கொடுக்கிறாரு, எது நம்மளை ஆசீர்வாதத்தினால் நிரப்புறாரு அப்படின்னா, நாம் பாத்தீங்கன்னா மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல ரெட்டினாலும் ராம்பலினாலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாசம் நாளா இருக்குமோ அப்படிங்கிறாரு. அப்ப இதை உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுகிறாருங்கிறாங்க. ஆனா அவர் சொல்ற உபவாசம் பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணுங்களா, துரத்துண்ட சிறுமையான பிள்ளைகளை சேர்த்து கொள்ளணுங்களா, வஸ்திரம் இல்லாதவங்களை கண்டா அவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணுங்களா, உன் மாம்சமானது உன்னை ஒழித்து கொள்ளாமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உபவாசம் அப்படிங்கிறாரு. நம்ம மாம்சம் நம்ம சரீரத்தை நம்ம ஒழிச்சு கொள்ளுக்கிறோம். யாராவது வந்து பசியோட கேட்டா இல்லைன்றுவோம், வச்சுக்கிட்டே இல்லைன்றுவோம், ஏதாவது உதவி கேட்டா இல்லைன்றுவோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய மாம்சத்தை ஒழிச்சு கொள்ளாத, அதை வெளிப்படுத்து, அதுதான் உபவாசங்கிறாரு. அதனால நாம் எத்தனையோ நாள் உபவாசிச்சாலும், 3 நேரம் உபவாசிச்சாலும் அந்த 3 நேரம் சாப்பாட்டு ஒருத்தருக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது அந்த உபவாசம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குங்களா, அது ஆசீர்வாதமா இருக்குங்களா. இந்த நாளில் உங்களோட பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி.